பிரேமா, இந்த ஹார்ட் ஒர்க்கு கடினமாக உழைச்சா இந்த லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு சொல்கிறதெல்லாம் போய். ஏன்? அதுக்கு உதாரணம் தான் நான். கத்தாரில் ரோட்டு வேலைக்கு போனேன்னா சுட்டெரிக்கிற வெயில், தாறு, புகை, ஒட்டி பிடிக்கிற ஷூ, ஒரு மரத்தோட நிழல் கூட அங்கே இருக்காது. இப்படியெல்லாம் வேலை செஞ்சால் கருகி போவோமோ தவிர இந்த ஹார்ட் ஒர்க்னால் நமக்கு என்ன வந்துச்சு? இங்கே இருக்கிற ரோட்டு வேலையும் அதே மாதிரி தான். வேலை பார்க்குறவனோட கண்ணீர் மட்டும்தான் ரோட்டில் குழியாக மாறுது. மற்றபடி கான்ட்ராக்ட்காரனால இல்லை. இப்போ என்ன குறை? நல்லா தானே இருக்கீங்க. என்ன சுகம்? கண் இப்படி லைட்டாக சொக்குச்சுன்னா கேட்டுக்கு வெளியே எப்பெல்லாம் நாய்க்கூட்டம் வேறு வருது. வாசனைக்காக தான் வருது. மார்கழி மாதம் வேறு கத்திக்கிட்டே இருக்குது. அதுங்களுக்கு எப்படியாவது உள்ளே வரணும். இந்த கார்ப்பரேஷன்காரங்க கண்டுக்கிறதே இல்லை. அண்ணனுக்கு கேட்டுக்கு வெளியில் இருக்கிற நாய்ங்களோட தானே பிரச்சனை. எனக்கு இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே சில நாய்ங்க இருக்கு, அதுதான் என்னுடைய பிரச்சனை. இவங்க எல்லாரையுமே இந்த டெங்கு கொசு வச்சு கடிக்க வச்சா நல்லா இருக்கும்ல. எப்படி போகுது உன்னோட ரைட்டிங்? அட, ஒரு பிக்கப்பும் இல்லை. நிறைய கதாபாத்திரங்கள் வந்திருக்கே தவிர ஒரு சரியான கான்ஃப்ளிக்ட் இல்லை. கான்ஃப்ளிக்ஸா? அட, சண்டைண்ணே. ஓ, எல்லாம் சரியாயிடும்பா. அங்கே ஒரு ஏரி இருக்கு. இந்த மாதிரி கண்ட கார்ப்பரேஷன் தண்ணியில் குளிச்சு இருக்கிற முடியும் மொத்தமாக இழந்துடாத. அந்த ஏரியில் போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக திரும்பி வா, எல்லாம் கிளியர் ஆகும். காலையில குழி, நேரக்குழி, சாயங்கால குழி, அஞ்சரைக்குழி, அதுக்கு நடுவுல குளிக்க கூடாது தம்பி. சும்மா எண்ணெய் தான் வச்சேன், சாயந்தரம் தான் குளிப்பேன். எந்த எண்ணெய் தேய்ச்சிருக்க? தேங்காய் எண்ணெயா? என்ன இது? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற கண்ட எண்ணெயெல்லாம் தடவாது தம்பி. அதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு காட்டுறது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஜெனூன் பார்ட்டி, குச்சிப்புரம் ஜோதிஷ். நான் அவனோட நம்பர் தரேன். இந்த இருக்கிற முடி தொலைச்சிடாத தம்பி. என்ன சாந்தி சார், பையனுக்கு ஞானம் கொடுத்தாச்சா? புத்தி நாசாத வினஷதி. புத்தி போச்சுன்னா நாசம்தான். புத்தி போகாம பார்த்துக்கோங்க. நான் வரேன். ட்ரிப்ளிகேன் வரைக்கும் சைக்கிளை தள்ளிட்டு போவார். அதை உருட்டாம பாதி தூரம் ஓட்டிட்டு போயிருந்தா பாதி வியாதி சரியாயிருக்கும். ஆர்ட் ஆஃப் லவ்னு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தாரு. கொஞ்சம் விஷ பரிச்சை ஆயிடுச்சு. என்னது கிளாஸா? இல்ல வாய்நாத்தம். ஒரு நாள் எல்லாருக்குமே தெளிவு வந்து இவர் சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்காரு போல. லக்ஷ்மி நாராயணம் பஜி நாராயணம். வாசு அண்ணா, வாசு அண்ணா, கதவை ஃபுல்லா திறந்து தொலை. இந்தா, வச்சுக்கடா. வாங்க சார், வாங்க. ஹலோ. ஹாய். லட்சு டார்லிங். கீழ இருந்து கத்தாதடா, மேல வாடா. பூசன் பாய், எல்லாம் ரெடி தானே? கம் சார், கம். போலீஸ் வருவாங்களா? வரும். வந்தாலும் மசாஜ் பண்ணி மயக்கிடுவாங்க. ஹலோ டார்லிங். இது பூசன் பாய். வணக்கம். இது குல்சன் பாய். வணக்கம். என்னோட ஸ்பெஷல் லெக் மசாஜ். அத நான் பாத்துக்கிறேன்.